ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது வரலட்சுமி விரதம். எங்கள் வீட்டில் கொண்டாடிய வரலட்சுமி விரதத்தை பற்றி தான் மிக எளிமையான முறையில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள் மரப்பலகையை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் தடவி மாக்கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மரப்பலகையில் ஜவ்வாது பன்னீர் கோமியம் இருந்தாலும் நம்ம தெளித்து விட்டுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மகாலட்சுமி தாயாரை இதில் நம்ம அமர வைக்க போகிறதுனால இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம்னா ரொம்ப ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம அதை ஒரு பக்கம் காய வச்சுட்டு இப்போ அடுத்தடுத்த வேலைகளை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நான் எல்லா விளக்குகளுக்குமே விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கேன். முதல் நாளே பூஜை ரூமை சுத்தம் பண்ணி அதுக்கு மாக்கோலம் போட்டு விளக்கு ஜாமான்லாம் கழுவிட்டு பொட்டு வச்சுட்டு எல்லாமே பூ போட்டிருக்கேன். பூ போட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம அதுக்கடுத்து நம்ம கீழே நம்ம அந்த அம்மனை நான் இன்றைக்கி ஃபோட்டோ வச்சு தான் நான் சாமி கும்பிட போகிறேன். அஷ்டலட்சுமி ஃபோட்டோ இருக்குது, அதை வச்சு தான் நான் சாமி கும்பிட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த மணப்பலகையை காய வச்சுட்டேன். நான் கோலம் போட்டு காய வச்சுருக்கேன். முதல் நாளே தரையில் நம்ம ஐஸ்வர்ய கோலம் போட்டிருக்கேன். மாக்கோலத்தில் போட்டுட்டு அதுக்கு மேலே மணப்பலகையை வச்சு அந்த மணப்பலகைக்கு மேலே ஒரு வாழை இலை முனையில வச்சுட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம கையால் 5 கைப்பிடி அளவு பச்சரிசி தான் போடணும். நம்ம கையால் 5 கைப்பிடி அளவு பச்சரிசி 3 கைப்பிடியும் போடலாம். ஆனால் ரொம்ப விசேஷமானது 5 கைப்பிடி தான். 5 கைப்பிடி பச்சரிசி போட்டுட்டு அதுக்கு மேலே பாசிப்பருப்பு 1 கைப்பிடி போடணும். இந்த பாசிப்பருப்பு எதனால் போடுறோன்னா, தனியாக பச்சரிசி மட்டும் போடக்கூடாது. இந்த பருப்பும் சேர்த்து போடுறது தான் இந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான ஒரு ஐதீகம், அப்படி சொல்லுவாங்க. அதனால் ரெண்டையுமே ஒன்று சேர்த்து போட்டு நான் அஷ்டலட்சுமி ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஃபோட்டோவை தான் நம்ம அதுக்கு மேலே வச்சு நம்ம பிரதிஷ்டை பண்ணி சாமியை சாமி கும்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் நவதானிய பிள்ளையார் ஒன்று வச்சுருக்கேன். எந்த ஒரு பூஜை பண்ணாலுமே நம்ம பிள்ளையாரை முன்னிட்டு தான், அவருக்கு பூஜை முடிச்சுட்டு தான் நம்ம எந்த ஒரு விரதமோ எந்த ஒரு பூஜையுமே ஆரம்பிக்கணும். அதனால முன்னாடி பிள்ளையாருக்கு நான் வச்சுட்டேன். அதுக்கு பூ போடணும். இப்போ அம்மன் ஃபோட்டோவுக்கு நான் இன்றைக்கி சாமந்தி பூ தான் இருக்குது. அதை நல்லா 2 பக்கமும் நல்லா மாட்டி பூ போட்டுட்டேன். இப்போ அம்மனுக்கு மாங்கல்யம் நம்ம கயிறு கட்டணும். இது மாங்கல்யம் ஒரு சிலர் தங்கத்திலே கட்டுவாங்க. அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கலாம். எப்பயுமே சிறந்தது என்ன கேட்டால், இந்த மஞ்சள் கிழங்குல கட்டுறது தான் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இப்போ நம்ம கட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வச்சோம்னா அந்த ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நான் இன்றைக்கி ஒரு 5 பேருக்கு தாம்பலம் கொடுக்கலான்றதுக்காக வளையல், மஞ்சள், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, மஞ்சள் கயிறு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு தட்டில் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சாமிக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கலாம். மகாலட்சுமிக்கு தாயாருக்கு பிடிச்சமான மாதுளை பழங்கள், நெல்லிக்காய், வாழைப்பழம், ராஜகனியான எலும்பிச்சம்பழம் இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். அடுத்து அந்த அம்மனுக்கு பிடித்தமான பொருட்கள் நட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, ஜாதிக்காய் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் இருக்க மருதாணி, அந்த மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான மருதாணி, துளசி தான் நம்ம வச்சுருக்குறோம். அதுவும் ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தடுத்து என்ன வைக்கிறேன்னு பாருங்கள். ரொம்ப பிடித்தமான கிராம்பு, மஞ்சள் கொம்பு, அதாவது விரலி மஞ்சள், வசம்பு, இதெல்லாம் ரொம்ப ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. ஏலக்காய், இது எல்லாமே கலசம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டோம்னா அந்த அரிசிக்குள்ளே ஒரு பிஞ்சாக போடலாம். அதனால் நம்ம ஃபோட்டோ வச்சு கும்பிட்றதுனால இந்த மாதிரி தட்டு வகையில் வச்சுருக்கேன். இப்போ மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான இட்லி, அந்த அம்மனுக்கு எல்லாமே வெள்ளை கலரில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் பச்சரிசி பாயாசம், கல்கண்டு பொங்கல், இட்லி, கொழுக்கட்டை கூட செய்யலாம். சுண்டல், மசாலா போடாத சுண்டல் வச்சுருக்கிறேன். இப்போ விளக்கு ஏற்றியாச்சு. விளக்கு ஏற்றிட்டு நம்மளுக்கு சரியான முறையில் சுலோகம் சொல்ல தெரியாதவங்க நம்ம இப்போ ஃபோனில் போட்டு அதை நம்ம இது பண்ணி விட்டுட்டு பாட விட்டுட்டு நம்ம கூட உட்காந்து நம்மளும் வேண்டிக்கலாம். நம்மளுக்கு நினச்சது நடக்கணும் அப்படின்றத வேண்டிக்கலாம். அது மாதிரி தான் இப்போ நானும் ஃபோனில் நம்ம அந்த ஸ்லோகங்கள்லாம் அந்த அம்மாவுக்குரிய ஸ்லோகம்லாம் போட்டுட்டு நான் அமர்ந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம தூப தீபங்கள் காமிக்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இவ்வளவு பொருட்கள் வச்சு தான் நம்ம இந்த விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஐதீகம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் ஒரு சில பொருளை வச்சே நம்ம இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். இவ்வளோ பொருள் வச்சு தான் நம்ம கடைபிடிக்கணுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நான் அந்த ரேடியோ நம்ம பாட்டு ஸ்லோகம் முடிஞ்ச பின்னாடி இப்போ கற்பூர ஆரத்தி காமிச்சு நம்ம இன்றைக்கி இந்த பூஜையை நிறைவு செய்கிறோம். நிறைவு செஞ்சுட்டு எல்லாருக்குமே
பூ பழம் எல்லாமே வெத்தலை பாக்கு கொடுத்து தாம்பழம் கொடுத்து அனுப்பி விட்டுட்டு நம்ம செஞ்ச பிரசாதத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கொடுத்தா தான் மகாலட்சுமி தாயாருக்கு வந்து இவங்களுக்கு கொடுக்குறதுக்கு மனசு இருக்குது, இவங்களுக்கு நிறையா கொடுத்தாக்க அடுத்தடுத்து நிறையா பண்ணுவாங்க அப்படின்றதுல நம்மளுக்கு எல்லாமே செய்வாங்கன்றது தான் ஐதீகம். இப்போ நான் வந்து நிவேதனத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, இட்லி பச்சரிசி பாயசம் எல்லாமே வச்சுட்டேன் பாருங்கள், எல்லாமே வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அம்மனுக்கு வந்து நம்ம ஆரத்தி எடுத்து, ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளே கண்ணு போட்டிருப்போம், அதனால் வந்து அம்மனுக்கு டிஷ்டி எடுக்கிறதுக்காக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஆரத்தி எடுத்துகிட்டு நம்ம தூங்க போகணும். இது எல்லாமே வந்து மறுநாள் வந்து புனர் பூஜை பண்ணி எடுத்து அதாவது பொருளை வந்து நம்ம சேர்க்கணும். இப்போ வந்து நான் கற்பூர ஆரத்தி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மொழியில் வந்து நான் வந்து விரதத்தை கடைபிடிச்சி சாமி கும்பிட்டுருக்கேன். எல்லாருமே நீங்களும் இதே மாதிரி கடைபிடிச்சி சாமி கும்பிடுங்க. உங்கள் வீட்டில் எல்லா நன்மைகளும் எல்லாருக்குமே எல்லா நன்மையும் கிடைக்கணுன்றதை நான் சாமி கும்பிட்டேன். இதில் கடைபிடிச்சவங்க கடைபிடிக்காதவங்கன்றலாம் இல்லை, எல்லாருக்குமே சேர்த்து தான் நான் வந்து வேண்டியிருக்கிறேன். இப்போ வந்து நான் அம்மனுக்கு சொன்ன மாதிரி நம்ம மஞ்சள் குங்குமம் கலந்து கற்பூரம் காமிச்சு நம்ம ஆரத்தி எடுத்து தெருவில் போய் ஊற்றிட்டு இந்த அம்மனுக்கு டிஷ்டி எடுத்துகிட்டு இன்றைக்கி பூஜையை நிறைவு செஞ்சுருவோம். மறுநாள் வந்து புனர் பூஜையில் என்ன செய்யலான்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.